தளபதி ரசிகர்கள் மாஸ் காட்டினதால நிறைய விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய ரெக்கார்ட்லாம் ஆயிருக்கு. ஸோ, இப்போ ரீசென்ட்டா நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச் மலேசியால நடந்துச்சு இல்லையா? ஸோ, அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் டிசம்பர் 27ஆம் தேதி அவருடைய கடைசி படமான ஜனநாயகம் திரைப்படத்தோடைய இசை வெளியீட்டு விழாவை அப்படக்குழு மலேசியாவில் நடத்தி இருந்தது இல்லையா? விஜயின் வருகையால டிசம்பர் 27 அன்று மட்டும் மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் 3.5 விழுக்காடாக உயர்ந்துள்ளதாக தகவல். மலேசியாவில் இதுவரை எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத சலுகைகளை விஜய்க்கு வழங்கியுள்ளது. மலேசியாவின் வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சகம் நடிகர் விஜயின் பெயரை ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. 98வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா 2026ஆம் ஆண்டு மார்ச் 15 நடைபெற உள்ளது. ஆஸ்கார் விழாவை மலேசியாவில் நடக்கவும் அரசு திட்டமிட்டிருக்கு. ஆஸ்கார் குழுவின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சும்மா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டாங்க நம்ம தளபதி ரசிகர்கள் அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.